கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் சாட்சி சொல்கிறீங்க, ஆண்டவர் எங்களோடு கூட காலையில் பேசுகிறாங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அநேக நாடுகளில் இருந்தும் கால் பண்ணுறீங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை தமிழில் சொல்கிறீங்க, அது கொஞ்சம் இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, ஸ்தோத்திரம். இனிமேல் அதுவும் ட்ரை பண்ணுற ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை 1 யோவான் 1 John 2nd chapter verse 18. பிள்ளைகளே என்று சொல்லுகிறார் ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து 7 நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்பா பிள்ளைகள் என்று ஒவ்வொரு இடத்திலும் வேதத்தில் ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இரவு நேரத்தில் எழுப்பி கேட்டாலும் நீங்கள் சொல்லணும், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லணும். அதுக்கு தான் அப்பா உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். என் பிள்ளையோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா விரும்புகிறாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 Corinthians 6th chapter verse 16. 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஏசப்பா உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அப்பா உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்குள்ள, அப்பா உங்களுக்குள்ள என்ன பண்றாங்களா? உலாவுகிற தேவனை உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன். அப்பா சொல்ற, நான் உங்கள் தேவனா இருப்பேன். நான் தான்ப்பா உங்களுக்கு தேவன் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். அந்த சராசரங்களை படைத்த தேவன் சொல்ல, நான் உங்கள் ஜனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நீங்க தான். அப்பா உங்களுக்குள்ளதான் வாசம் செய்யறாங்க. அதான் நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறோம். நேற்று கூட சொன்னாங்க, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொன்னார். இப்பயும் சொல்றான், ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ள வாசம் செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஏதோ டைம் பாஸுக்காக இந்த வாக்குத்தத்தம்லாம் தேவன் ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக பேசினார். என்னோட பிள்ளைகளோடு கூட பேசு. அவர்கள் அன்றைய தினத்தில் அவர்கள் ஏற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளார். குடும்பம் ரட்சிக்கப்படணும், அநேகர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி தான் இந்த சேனலை தேவன் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம். அநேக பிள்ளை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தேவன் இன்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். சங்கீதம், ஸ்தோத்திரம், 127ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 127 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து, இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வாதம். யாரெல்லாம் பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறீங்களோ, இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதே இல்லை. இன்னைக்கு அப்பா உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே சொல்லி அப்பாட்ட கேட்கணும். அப்பா நீங்க பிள்ளையை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுங்கன்னு சொல்லும்போது தேவன் கொடுப்பார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லுகிறார், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்று திருமணம் ஆகாம யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. தேவன் உங்களுக்கு துணையை உண்டாக்குவார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் சொன்னதை தான் இன்னைக்கு நம்ம வார்த்தையில பார்க்கிறோம். இந்த வசனத்தை சொல்லி கேளுங்க. அதே போல யாரெல்லாம் துன்பத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, இன்னைக்கு அப்பா அதையும் சொல்லுகிறார். சங்கீதம் 90ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், சங்கீதம் 90ல ஸ்தோத்திரம். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக தேவன் நன்மையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீங்க என்னென்ன காரியத்திலெல்லாம் துன்பத்தை கண்டீங்களோ, தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாம்ஸ் 90 verse 15, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை
மகிழ்ச்சியாக்கும். தேவன் சரியாய் உங்களை மகிழ்ச்சியா, யார் யாரெல்லாம் என்ன பிரச்சனையோடு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்களோ எல்லாவற்றிலும் தேவன் மகிழ்ச்சியை தருவேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் என்ன பிரச்சனையா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்று முதல் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நன்றி அப்பா, இன்றும் நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசினீர். ஆம் தகப்பனே, நீங்க சொன்னீங்க நான் என் பிள்ளைகளுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னேன். அதே போல யார் யாரெல்லாம் இன்னைக்கு குழந்தை இல்லாமல் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ நீர் சொன்னீர் அவர்கள் எல்லாருக்கும் நான் குழந்தையை தருவேன் என்று சொன்னீர். அதே போல இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர் கர்ப்பத்தை இப்பொழுது நீர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே நம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. ஆம் தகப்பனே, ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஆமரஜா 90 வயது பாட்டி சாராளுக்கு பிள்ளையை கொடுத்த தேவன், ஆமரஜா அடுத்த உட்பவ கட்ட காலத்துல குழந்தையோடு இருப்பாய் என்று வாக்கு கொடுத்த தேவன், அவர்கள் குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காய் இப்பொழுதே உடைய வல்லமை ஆமரஜா அந்த கர்ப்பத்துல இறங்குகிறதற்காய் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆமரஜா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறேன், ஏற்ற துணையை உண்டாக்குகிறேன். இது உம்முடைய வார்த்தை, நீ சொன்ன வார்த்தை அது நிச்சயமாய் நிறைவேறுகிறதற்காக. அதே போல யார் யாரெல்லாம் துன்பத்தோடு வேதனையோடு சமாதானம் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நான் மகிழ்ச்சி ஆக்குவேன் என்ற வார்த்தையின்படி அவள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்தில் நீர் மகிழ்ச்சி ஆக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துன்பங்கள் இன்றோடு ஒளிந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர் குடும்பத்தில் ஒவ்வொரு பேராக தொட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதற்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.